அப்பவே சொன்ன பிள்ளையார் வேஷம் போட்டு வாண்டி கொஞ்சம் பார்த்து பதமா இருமான்னு நான் கேட்கல. சண்டாளா படுபாவி துஷ்டன் கானகத்தை கண்ட உடனே சகுந்தராணி அழகா இருக்கிற அன்பா இருக்கிறேன், நான் ஒன்னையே காதலிச்சு ஒன்னதான் கல்யாணம் செய்யணும்னு சொன்னார். அப்போது என் தாயாரை ரத்தனமான அழைத்து வந்து இன்னும் 3 நாளைக்குள்ளே உன் கைத்தல தாலி கட்டணும்னு சொன்னார். வளைகாப்பு தான் பண்ண போறோம். அவரும் நானும் நந்தவனத்திலே ஒரு 60 நேரம் சரசுலாசமா இருந்தோம். இன்று வருவார் நாளை வருவார்னு பார்த்து கொண்டு இருந்தேன். மாதம் 8 மாதம் ஆயிப்போச்சு ஆண்டவா. உள்ள அம்மா அது அவங்க ஒருத்தர் ஓடி வருகிறார், பார்க்கலாம். என்ன காரணம் வரல அப்படின்னு கேக்குறாங்க. உங்க நாத்தி சகுந்தலா வந்திருக்கன்னு எங்க அண்ணி கிட்ட ஒரு வாசி சொன்னாங்க. இல்ல நாத்தி சகுந்தலாவை பாத்தியா? படிப்பு பெரிய படிப்பு, பெரிய பட்ட படிப்பு படிக்கணும், கலெக்டர் ஆகணும், கட்டு சம்பாரிச்சு அண்ணன் கையில குடுக்கணும்னு சொன்னால பெரிய படிப்பு படிச்சுட்டால. படிப்பு கீழ் படிப்பு எல்லாம் என்னடி நான் செய்வேன்? நீ சொல்றத நான் நம்புற மாதிரி இல்ல. என்ன நேரா கொண்டு காட்டு. வா பாப்போம். அம்மா சகுந்தலா கண்டி எண்ணி எண்ணி வணக்கம் 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 வணக்கம். ஒரு மறுபடி பிடிக்கிறவ என்னடா சூட்டத்தில் போயிட்டு வணக்கம் வைக்கிறா? பெரிய படிப்பு படிச்சிட்டாங்கல்ல, மரியாதை அப்படித்தான் இருக்கும். சகுந்தலா அம்மா சகுந்தலா நான் எப்படி இருக்கேன் தெரியுமா? நான் கற்பமா இருக்கிறேன். பாவி சண்டாளி அம்மா என்ன செய்வா? அம்மா எனக்கு மடியில ரெஞ்ச வெங்காயம்மா. இன்னும் கொஞ்ச நாளைக்கு நாங்க மாவுச்சா இருப்போம்னு உங்க அண்ணி என் மனசுலயே என்ன நண்டி என் மாவுச்ச குறைச்சி எங்களை இந்த ஊர்ல நிக்க மண்ணடைய வச்சு அம்மா எனக்கு சேலத்து பெருங்காயம்மா. 10 பொட்டு தூக்கம். உங்க அண்ணியாளுக்கு எனக்கு செடி நிறைஞ்ச வெங்காயம்மா. உங்க அண்ணி என்ன கொஞ்ச நாளைக்கு நாங்க சீரா இருப்போம்னு எங்களோட சிந்தையில என்ன நண்டி எங்களை அப்படி சீரா குறைச்சிய இந்த அண்ணமங்கலத்துல எங்களை செருமடிய வச்சிய நாங்க செல்ல கலக்கிறண்டியே.
ஏண்டி என்னடி இது அன்னைக்கே நான் உன்னை என்னடி சொன்னேன்? என்னடி சொன்ன அன்னைக்கு? ஒரு ஆடவனை பார்த்து கல்யாணம் ஒரு ஆணவனை பார்த்து கல்யாணம் செய்துக்க இதெல்லாம் வேணாண்டி அப்படின்னு நான் சொன்னேன் இல்லடி. 1க்கு 100 தரம் சொன்னேன் இல்லடி. சொன்னதான் ஏண்டிய பங்க பண்ண பால் டாயில் அடி உன் மயில நேருப்பேன் அடி சங்கா கட்ட தேவடியா அவங்கிட்ட போய் நாங்க 12 வருஷம் சக்கரத்து அவங்கிட்ட போய் 1 நிமிஷம் இருந்தாலும் 2 நிமிஷம் இருந்தாலும் குட்டி ஒருத்தோட வந்து நிக்கிறாக்கா அன்னைக்கே அவன் சொன்னான் அந்த நக்கியார் இருக்கான் பாரு. நான் என்ன சொல்றேன் எங்களை பத்திய பாவி அம்மா எனக்கு தேங்காய் ரக்கம் கொஞ்சோல என் தேடுந்தா என் வீட்டு இருந்தா வாச பண்ண 2 பொண்ணுக்கா நாளைக்கு தென்னை மணல் வரும் இந்த ஊர்ல எங்களுக்கு தேச சொல்ல சேருவாரு அம்மா அம்மா என் தேடுந்தாய கண்மறைஞ்சி நானும் தென்னை மணலை இஞ்சா உங்க பொண்ணு நாங்க தேசத்துல சீரைஞ்சா எங்களை கட்டி கொடுத்தேனா என்ன பெற்றெடுத்த பாங்கியம்மா எனக்கு கலையாதி போட்டேனா வாச பண்ண 2 பொண்ணுக்கா எங்களுக்கு கலையாதி போட்டேனா அது காண்டவனமாச்ச எங்களுக்கு கல்லார சீமையாச்ச அம்மா அம்மா என் கஞ்சிக்கு பஞ்சம் என்ன வாச பண்ண 2 பொண்ண என் கணவனைய கூட்டிக்கிட்டு என் கைப்பிள்ளைய தூக்கிக்கிட்டு நான் பிறந்த கட்டணக வந்தாலும் அந்த கடை தருவேன் எங்களை கண்டு பேசலையே எம்மையா கைப்பிள்ளைய தூக்கலையே ஆசை பண்ண 2 பொண்ணா இந்த ஊர்ல நான் கலப்பார சொல்லல அம்மா அம்மா என்ன நீ ஏன் அடிக்கிறீங்க? உங்ககிட்ட பேசி இதுக்கு மேல புண்ணியம் கிடையாது. எனக்கு வந்தான் பாரு அந்த நைக்காரு, அந்த ஆஞ்சநேயர் மோவரை நைக்காரு, அந்த என் கனவு மோவரை நைக்காரு. அவன் மோவரே பருதி இந்த பாடமச்சில கிடக்குற மோரமாட்டோம். அவன் ஓகே ஓகே நீ அம்மா இதா பேசணும். என் தங்கச்சி பேச்சு அப்படியே ஓய்வு விடாத பிடிச்சான்ல
அந்த நைக்கார் இளைஞ வாடா என்கிட்ட வந்தா கூட பரவாயில்லக்கா. சின்ன தங்கச்சி அடிக்க ஆறுக்கு ஆறுடி அண்ணி ஆறுக்கு ஆறுடி அண்ணி நானும் போன் நம்பர்ல கொடுத்து பார்த்தேன். ஏண்டியா கொட்டக்கா முக்கிட்டா உன்னை தாண்டி சொல்றேன் என் சின்ன நீ இருக்கிறாள அவளை சாட்டை அடிக்கிறதுக்கு மட்டும் போடுற உள்ளாட்டும் உள்ள ஓடி போடுவாளா ஏன் ஏனிக்காளி பாடி கண்ணு போற சரி அவன் ஓட்டு அந்த நைக்கார் இங்க வருது அந்த நைக்கார் இங்க கொண்டு வா. சரி ஓ மூத்தூரோ கிட்டே தக்காளி என்னடி சொல்ற இவன் நக்கி பண்டாதில ஒரு குடுப்பாடு என்னையா கொப்பரை விடுச்சு போச்சு என்னமோ பேசிட்டு உட்காந்து என்ன இருக்குமா ஒப்பர்லாம் கதை வரட்டும் அப்புறம் விடேகணும் வைப்பாரு வை 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 எப்ப சொல்லணும் வச்சுக்கலாம் மணி வை எங்களை பார்த்து கூட செய்யடா அம்மா பேர் சொல்லி அழுமா எங்களை பெற்றது அம்மாவே எங்களை பேர் வச்ச தாயாரே எனக்கு பரிசம் போட்ட இடம் எங்களுக்கு பஞ்சம் வந்த நேர்ந்தது என்ன நாளைக்கு நீங்க பண்ண நாள் முதலா எம்மா ஆசை பண்ண 2 பண்ண என் பாலனைய கூட்டிக்கிட்டு எனக்கு வந்த 10ஆம் வளர்த்திக்கிட்டு நாளோட நான் பிறந்த பட்டணங்க வந்தால அம்மா அம்மா இந்த பாதையில நின்ன எங்களை பார்த்து பேசலையே என் பாலனைய தூக்கலையே நாளோட எங்களை பசி யார சொல்லலாமா அந்த பரமனுக்கு பார்வதிக்கும் எங்களை பெற்றெடுத்த பாங்கியம்மா அந்த படியளக்கு ஈசனுக்கும் எம்மாவா ஆசமாவ 3 மவனா உன் வீட்டுக்கு வந்த மருமகளா ஆசை பண்ண 2 பண்ண பெற்ற பிள்ளைக்கு மேல எங்க அம்மா பேர பிள்ளை தானே ஒழிச்ச வளர்த்தாங்க ஏ ஐலண்ட் அம்மா அந்த பரமனுக்கும் பார்வதிக்கும் என் சாமி படியளக்கு ஈசனுக்கா எங்க அம்மா பழப்பங்க வாசமாவ 3 மவனா உன் வீட்டுக்கு வந்த மருமகளா வாச பண்ண 2 பண்ண உன் வீட்டுக்கு வந்த மருமகனா எம்மா உன் பேர பல்ல அத்தனையா எங்க அம்மா பழப்பங்க நாங்கெல்லாம் பாலால விசேகா எம்மா இன்னைக்கு நாங்க பாத பூச சாணி செய்த அம்மா அம்மா அந்த பரமனு பார்வதியா அந்த படியளக்கு ஈசானா எல்லாத்துக்கும் பார்த்து படி இழந்தா இந்த சண்டாள பாவிக்கு நாளோட எங்களுக்கு 10 படி இழந்தா அந்த முருகனுக்கு வள்ளி இருக்கா எமந்த மும்மூர்த்தி தேவர் இருக்கா வாசமாவ 3 மவனா நாங்க மட்டை அடிச்சு வந்தா எங்க அம்மா எப்படியாவது பழப்பாங்கன்னா நாங்க மட்டை அடிச்சு வந்தா என் சாமி மொய் புச சாமி செய்தான் அந்த முருகன் வள்ளி ஏறும் என் சாமி மும்மூர்த்தி தேவாரம்
எல்லாத்துக்கும் மைசா படியலாம் தான் இந்த சண்டால பாவிக்கு எங்களுக்கு முக்கப்படி தானளந்த அம்மா. அந்த சந்திரன சூரியனுக்கா ஏ சமய சமயபுர அம்மனுக்கா எங்க அம்மா படைப்பாங்கண்ணா நாங்க சாலை படையிட்டோம். இன்னைக்கு சாயங்காலம் பங்க வச்சா இல்லண்டம்மா நீ படைப்பண்ணிய சாமி. அந்த சந்திரன சூரியனா அந்த சமயபுர அம்மானா எல்லாத்துக்கும் சரியா படி இழந்தா இந்த சண்டால பாவிக்கு நாளோட எங்களுக்கு சாட்சி படி இழந்தா. மத்தியாரே மகாராஜா என் தங்கை ஆமா காணம் செத்துதல மலர் எடுக்கை உன் பொரடிக்குது பொரடிக்குது பார்த்தா அம்மா ஓஹோ மன்னவா ரவி சாமி நம்ம அன்பு இல்ல ரமணிக்கு ஐந்தில்ல ஓகேரா என் முக்காப்படி ஓகேரா என்ன உன் தங்கச்சி ஆமா அவ சாண்ட ஒய்வு விடாத குடிச்சலடா என் கம்பு கட்டு சொல்லு என்னாச்சு பங்கமா இல்லையா பங்கமான பாருங்க என்ன ஆச்சு சொல்லு குட்டி ஒருத்தோட வந்து நிக்கிறான் யாரு யார் தம்பிச்சா ஏய் யார் தம்பிச்சா சொல்றா ஏன் ஏன் தம்பிச்சா பார்த்தா பட்டாள பத்திரியா என் தங்கச்சியை பார்த்து அந்த வார்த்தை சொல்லவே கூடாது. ஆமா என் தங்கச்சி காலேஜுக்கு போனாலும் சரி காலேஜுக்கு போனாலும் சரி அப்படியே நட்டுக்கிட்டே வருவான். அவ தங்கச்சி உத்தமையிலையும் உத்துமையும் பத்தினிலையும் பத்தினி ஆமா வயதுபடாத பத்தினி வேப்ப மரத்துல அவன் தான் நுழைவு கோயில் உன் தங்கச்சி பத்தினி பத்தினி சொல்றியே ஆமா உன் தங்கச்சி நான் கூப்பிட்டு வரேன் நீ பாரு அன்னைக்கு குட்டி வாங்கிட்டு நானே புடிச்சுக்கிட்டான் என்ன என்ன வணக்கம் என்ன காரணம் என் தங்க அந்த முகமா பாத்துக்கிட்டு வணக்கம் தங்கச்சி பெரிய படிப்பா படிச்சிருக்கேன் தங்கச்சி மாதிரி யாரும் படிக்க முடியாது.
பொண்டாட்டிக்கு நீ செய்யற வேலை உன் தங்கச்சி வாங்கி அண்ணா நான் கர்ப்பமா இருக்கிறேன் அண்ணா. ஆனா